ஆக்சுவலாக ப்ரான் பிரியாணிக்கு என்னென்னலாம் வேணும்னு நான் இப்போ சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஆனியன், டொமேட்டோ, சில்லி, மின்ட் லீவ்ஸ், கொத்தமல்லி, சால்ட், சில்லி பவுடர், ஜிஞ்சர் garlic பேஸ்ட் அண்ட் கர்ட், பாஸ்மதி ரைஸ், ப்ரானு, லெமன். இது மட்டும் இருந்தால் போதும் ப்ரான் பிரியாணி செய்கிறதுக்கு. ஓகே, ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து ஆயில், ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஷர் குக்கர் ஹீட் ஆனோடனே 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கீ போட்டுக்கிறேன் நான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபண்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு குட்டி கப் அளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் போட்டுக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. மூணு சில்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரானை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, நான் அந்த 1 கப் ப்ரான் எடுத்துக்கல, அது போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, pinch of ginger garlic paste, salt, 2 ஏலக்காய் 2 கிராம்பு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி அப்படியே வச்சிருங்க. புதினா ஆட் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியுதா? இந்த டைம்ல வந்து நம்ம வந்து டொமேட்டோ கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கணும், நல்லா வதங்கி வந்தாதான் அந்த பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் ஆகணும், நல்லா வதங்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் இருக்க தண்ணியில் ட்ரை ஆகும். எதுக்காகனா, நம்ம ப்ரானை வந்து பிரியாணி அப்படியே வந்து ஆட் பண்ண போகிறதில்ல, அது ஒரு தவா ஃப்ரை மாதிரி பண்ணிட்டு தான் ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ப்ரான் பிரியாணி. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இந்த பேன் வச்சுருக்கேன், ட்ரை ஆகட்டும். இப்போது ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் நான். பேன் நல்லா கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன். வச்சுருக்க ப்ரான் போட்டுக்கலாம். இது அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு பிரியாணியில் ஆட் பண்ணோம். ஸோ அதுக்காக தான். இப்போ இந்த 1 கப் ஆஃப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ ப்ரான்லேருந்து கூட வந்து தண்ணி வரும், தண்ணி வந்து அதுவே இல்லை ட்ரை ஆகிடும். ஸோ எப்படியோ கம்பல்சரி ப்ரான்லேருந்து தண்ணி வரும் நம்மளுக்கு. ப்ரானை நல்லா டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஆனோடனே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்போ கிரேவி மாதிரி வந்துருச்சா? இப்போ வந்து நம்ம ரைஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணி தண்ணி ஊற்றலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக ஒன்றும் பாத்தியமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் ரொம்ப மிக்ஸ் பண்ண உடஞ்சிரும். 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 1 கப் ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்து உங்களுக்கு அரிசி எவ்வளோ எப்படி வரணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் 1.5 ஆட் பண்ணுவாங்க, சில பேர் இதுலேயும் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணுவாங்க. நான் 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு 1 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டைமில் லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பபுளாக வருது இல்லையா? இப்போ இந்த டைமில் வந்து நம்ம டம் போட்டுக்கலாம். இப்போ டம் போட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் விட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா வந்திருக்கு. ரைஸ் எதுவுமே உடையில பாருங்க. ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க.